பெண்களின் அடிமைத்தனம் ஒரு மனதை தழுவும் கதை. ஒரு நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள கிராமத்தில் தங்கம் என்ற பெண் இருந்தாள். அவள் பிறந்தது முதல் அவள் வாழ்க்கை கட்டுப்பாடுகளால் நிரம்பியது. பெண் என்றால் இதில் செய்யக்கூடாது, பெண் என்றால் மட்டும் சுமைகள் ஏற்க வேண்டும் என்ற சொற்கள் அவளது தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. இளமையின் சுமைகள். தங்கம் சிறுவயதில் இருந்தே வீட்டில் வேலை செய்யவும், தம்பிகளையும் அண்ணன்களையும் கவனிக்கவும், பாடம் படிக்காமல் வீட்டு பொறுப்புகளை ஏற்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டது. பெண்களுக்கு கல்வி என்ன செய்யும், நீ ஒரு வீட்டுக்காரியாக இருக்கவே பிறந்தவள் என்று அவளது குடும்பத்தினர் சொல்வதை அவள் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தாள். அதுவே போதாமல் தங்கம் 15 வயது வந்தவுடன் அவளை திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்யப்பட்டது. அவளது கனவுகள், ஆசைகள், அவளது சொந்த விருப்பங்கள் எல்லாமே ஒதுக்கப்பட்டன. மாறுதலுக்கான ஒரு சந்திப்பு. ஒரு நாள் கிராமத்தில் வேலை செய்யும் ஒரு சமூக ஆர்வலர் ரமேஷ் தங்கத்திடம் பேசினான். தங்கம், உன் வாழ்க்கை உன் சொந்தத்துக்கு, ஏன் அதை மற்றவர்களது கட்டுப்பாட்டுக்கு கீழ் வைக்கிறாய் என்றான். தங்கம் குழப்பமடைந்தாள். ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? நான் பெண். நமது குடும்பமும் கிராமமும் எப்போதும் இந்த விதிகளை வைத்து கொண்டிருக்கின்றன என்றாள். ரமேஷ் சிரித்துக்கொண்டு ஒரு கதை சொன்னான். ஒரு யானையை பார். அது சிறிய பாய்களில் பயிற்சி செய்யும் போது அதன் காலில் ஒரு கயிறு கட்டப்படும். அந்த கயிறை அறுக்கும் ஆற்றல் அந்த யானைக்கு இருக்கும். ஆனால் அதை முயற்சிக்காமலே அது அடிமையாக இருக்கும். அதுபோல பெண்களும் தங்கள் அடிமைகளாகவே எண்ணுகிறார்கள். ஆனால் உனக்குள்ளேயே அதை மாற்றும் சக்தி உள்ளது. தங்கத்தின் புரிதல். அந்த வார்த்தைகள் தங்கத்தின் மனதில் தீபமாக பிரதிபலித்தன. அவள் படிப்பதை மீண்டும் தொடங்கினாள். அன்றிலிருந்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் முயற்சிகளை ஆரம்பித்தாள். அவள் சுயமாக வேலை செய்ய ஆரம்பித்து தனது தம்பிகளுக்கு பாடம் கற்றுத்தர தொடங்கினாள். கிராமத்தில் உள்ள பிற பெண்களுக்கும் உதவி செய்து அவர்களுடைய அடிமைத்தனத்தை, சங்கிலிகளை முறிக்க உதவினாள். முடிவு. காலப்போக்கில் தங்கம் பெண்களின் உரிமைகளுக்காக போராடும் ஒரு முன்னணி பெண்ணாக ஆனாள். பெண் என்றால் கட்டுப்பாடுகளுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நமக்குள் இருக்கும் நம்பிக்கையும் தைரியமும் நம்மை விடுதலை அடைய செய்யும் என்றாள். உங்கள் நிலைமையை மாற்ற காத்திருக்க வேண்டாம், அதை மாற்ற நீங்கள் முயற்சிக்க வேண்டும். மகளிர் வலிமை அதனை உணர்ந்து செயல்படும் போது அதிகமாகும். பெண்ணின் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சாவி அவளது கைகளில் உள்ளது. அவள் அதை தன் கனவுகளுக்காக திறக்க வேண்டும்.